அனைவருக்கும் வணக்கம். தாவேகா அரசுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளுங்க. இந்த காவிரி நதிநீர் விவகாரம் அப்படியே தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஒரு பர்னிங் இஷ்யூவா மாறிட்டு இருக்கு. தாவேகாவை எல்லாம் போட்டு அப்படியே நொச்சரிக்கிற மாதிரி நொச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், அதை கேளுங்க. நாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம், அதை கேளுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தேவையில்லாத அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தாவேகா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னா தெருநாய் குலைக்குது அப்படின்னா சி போ அப்படின்ட்டு போகலாம். அதை மாதிரி தான் எடுத்துக்கணும். திமுக காரன் ரைட்ல போ அப்படின்னு சொல்லி வழி காட்டுறான் அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அந்த ரைட்ல போற மாதிரி தப்பான பாதையா தான் இருக்கும். நம்ம துணிஞ்சு லெஃப்ட்ல போலாம். இது வரைக்கும் இந்த காவிரி விஷயத்துல இந்த திமுக என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன உரிமையை பெற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தாவேகாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்துல பேசுறதுக்கு அதிமுகவுக்கு உரிமை அப்படிங்கிறது உண்டு. அவங்க அட்வைஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காவிரி விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க அதிமுக பெற்றுக் கொடுத்தது தான். அது அந்த காலத்துல இருந்து லீகலா இந்த விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வந்தது அப்படின்னா ஜெயலலிதா அவர்களும், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சியில வந்து 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு தான். இன்னைக்கு கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், இப்ப கொடுக்கல, அது வேற பிரச்சனை. ஆனா லீகலா ஸ்ட்ராங்கா இது கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவு இருக்கு அப்படின்னு அந்த உத்தரவை வாங்கி வச்சது, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்ற உத்தரவையும் சரி இந்த ஆணையத்தோட உத்தரவையும் வாங்கி வச்சது அப்படின்னா அதிமுக. எம்ஜிஆர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்ட ரீதியா போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு சாதகமான உத்தரவுகளை வாங்கினாங்க. ஆனா இந்த திமுக என்ன பண்ணுச்சு, நாங்க தான் அது பண்றோம், இது பண்றோம், இதை கழட்டுறோம் அப்படின்லாம் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்களே. இந்த காவிரி விவகாரத்துல என்ன பண்ணுச்சு, 2018 உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுருங்க. அடுத்த 3 வருஷத்துல அதிமுகவால ஒன்றும் பண்ண முடியல. உச்சநீதிமன்ற உத்தரவை இங்க கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை சரியா அவங்கள செய்ய வைக்க முடியல அப்படின்னு வச்சுப்போம். அதிமுகவால செய்ய முடியலன்னே வச்சுப்போம். அடுத்த 5 வருஷமா ஆட்சியில இருந்தீங்களா, என்னத்தை கீழ்ச்சிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா என்னத்தை கீழ்ச்சி, என்னத்தை சாதிச்சீங்க? உச்சநீதிமன்ற உத்தரவு அப்படியே நிறைவேற்ற வச்சீங்களா, இல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவு கர்நாடக அரசை நிறைவேற்ற வச்சீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாக்கு தானே வகிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ தாவேகா அரசு வந்த உடனே என்கிட்ட இந்த ஐடியா இருக்கு, என்கிட்ட அந்த ஐடியா இருக்கு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உள்ள அந்த திமுக காரன் இந்த காவேரி விஷயம் பத்தி பேசுறத பார்த்தாவே அவ்வளவு காண்டாவது. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வரலாற்றுல என்ன பண்ணிருக்கீங்க இந்த காவேரி இஷ்யூல? காவேரி பத்தி பேச சொன்னா தஞ்சாவூர்ல போய் நின்று உதயநிதி என்ன பேசிட்டு இருந்தாரு, யாரை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அங்க போனது என்ன பிரச்சனை பேச போனீங்க? காவிரியில தண்ணி வரல, விவசாயிகளுக்கு ஆதரவா நிக்கிறோம் தானே பேச போனீங்க. அங்க போய் உதயநிதி என்னங்க பேசிட்டு இருந்தாரு? இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருல, அதுல தானே போயிட்டு வந்தாரு. சரி, அசம்பிளில என்ன பேசுனீங்க? என்ன ஒரு ஐடியா, நல்ல ஐடியா, இதை மாதிரி ஒரு ஐடியாவை நாங்க முயற்சி பண்ணோம், எங்க ஆட்சியில பண்ண முடியல, இதை பண்ணுங்க அப்படின்னு என்ன இப்ப அசம்பிளியில மட்டும் பேசிட்டீங்க. முதலமைச்சர் விஜய் வந்து அங்க போகணும் அப்படிங்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்க, நான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு முயற்சியா போகலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல என்ன தப்பு? அது எப்படி போகலான்னு சொல்லலாம்? எங்க சிஎம் அங்க போய் அங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் அப்படின்லாம் அசம்பிளியில ஊத்திட்டு இருக்கீங்க. எம்.கே. ஸ்டாலின் அங்க போட்டோலாம் வச்சு பேனர்லாம் வச்சு செருப்பால் அடிச்சிருந்தாங்க, தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி இஷ்யூல அப்ப என்னத்த உங்க அப்பாவை அசிங்கப்படுத்தினதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆனா இப்போ விஜய் அவர்கள் போலான்னு முடிவெடுத்ததே தப்பா, அங்க போய் அசிங்கப்படுத்திட்டு அப்படியே தமிழ்நாடு தாங்காதான் இந்த திமுக தாங்காது அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்கிறாங்க. என்ன எவ்வளவு சட்ட ரீதியா எல்லாமே நடந்துருச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா கர்நாடக அரசு ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ பேச்சுவார்த்தை மட்டும்தான் சரியான விஷயமா இருக்கும். இதனாலதான் எம்ஜிஆர் அவர்கள் அப்பவே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தையில முடியாத பிரச்சனை அப்படிங்கிறதே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு உலக போரா இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தை முறையான பேச்சுவார்த்தை நடந்துச்சு, 2 சைடும் அப்படியா வராங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில முடிக்க முடியும். விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுத்தது 100% சரியான விஷயம். கர்நாடக அரசு அதுக்கு இப்போதைக்கு ஒத்து வரல, பட் நாளைக்கு ஒத்து வந்தாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னா எல்லாமே சுமூகமா முடியும். அதை விட்டுட்டு தாவேகா அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அதை பேசணும், இதை பேசணும் அப்படின்னு இந்த திமுக ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் உப்புக்கு சப்பு இல்லாத வேலை. உண்மையாலும் அசம்பிளியில பேசுனதுல பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக சைட்ல இருந்து அவங்க தானே இந்த காவிரி இஷ்யூ பத்தி பேசி ஆகணும். ஏன்னா சட்ட ரீதியா அவங்க தானே இவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க. ஸோ அவங்க சில விஷயங்களை இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்திருக்கு, இந்த விஷயத்தை திரும்ப புதுசா ஒரு மேலாண்மை ஆணையம் அமைக்கிறதுக்கு தாவேகா அரசு ஒத்துக்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி முடிவு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க மேலாண்மை ஆணையம், அது தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கு. அப்படி இருக்கப்போ நீங்க புதுசா ஒரு ஆணையம் அமைக்க முயற்சி பண்றீங்க, ஒரு வேண்டுகோள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆணையம் வந்து வேற உத்தரவு
கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆணையம் பழைய ஆணையம் சொன்னது சரியா புது ஆணையம் சொன்னது சரியா அப்படின்னு அதுவே ஒரு பஞ்சாயத்தா போகும். ஸோ அதை மாதிரியான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா சட்ட ரீதியா அவ்வளவு ஃபைட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க இப்ப இல்ல அப்படிங்கிறதுனால அடுத்து அந்த விஷயத்தை யார் அதிகமா லீட் பண்ணாங்க, யார் முதலமைச்சரா இருந்தாங்க அந்த விஷயத்துல தமிழ்நாடு வந்து அவ்வளவு அந்த உத்தரவை கேட்டு வாங்கின அப்போ அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்ற சஜஷனை கண்டிப்பா தாவேகா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காவிரி நதிநீர் விஷயத்துல மக்களாகிய உங்களுக்கே தெரியும், அதிமுக தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய உரிமைக்கு காரணம். திமுக ஜீரோ, வெறும் வாய் சவடாலு. எந்தெந்த விஷயத்துல அரசியல் பண்றதுன்னு இல்ல, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் திமுகவுக்கு. உண்மையா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அரசியல் அதெல்லாம் தாண்டி விவசாயிகள் விஷயத்துல தேவையில்லாத விஷயங்களை அரசியல் பண்றது, பாலிடிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. காவிரி விஷயத்துல சட்ட ரீதியா போராட்டம் நடத்தினதை தாண்டி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இதை இந்த திமுக செஞ்சிருக்க வேண்டியதானே. அறிவிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாங்க. இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு எனக்கு நல்லா தெரியும், நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். வறட்சி உதவித்தொகை, வறட்சி மானியம் நிதி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சி காலம் இந்த 2016 to 21 இந்த அதிமுக பீரியட்ல 2 முறை விவசாயிகளுடைய பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் விவசாயிகளை சுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறதுனாலையும் காவேரி இஷ்யூல அவங்களுக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பாசிட்டிவா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றத தாவேகா அரசு ஒரு கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா சரிதான். தன்னுடைய அரசியல் பகை அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல இவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அதை நான் லிசன் பண்றேன், அதை நான் கேட்கிறேன், கன்சிடர் பண்றேன் அப்படின்னு தாவேகா அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஒண்ணுமே பண்ணாம ஓரமா நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் தன்னுடைய அரசியலுக்காக இந்த காவேரி இஷ்யூவை பயன்படுத்திட்டு இருந்த திமுக இன்னைக்கு வந்து நான் அந்த அட்வைஸ் சொல்றேன், இந்த அட்வைஸ் சொல்றேன் அப்படின்னா அந்த அட்வைஸ்லாம் நீயே தூக்கிட்டு போய் வச்சுட்டா, நீ ஆட்சியில் இருந்தப்ப என்னடா பண்ண அப்படின்னு தாவேகா இந்த திமுகவை பார்த்து கேட்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, இந்த தாவேகா அரசால இந்த இஷ்யூ வந்து சரி பண்ண முடியும். இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலம் மட்டும் பல காலமா இருக்கு, பல முதலமைச்சர்களை பார்த்துட்டோம், ஆனா சரி செய்யவே முடியல. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்களால இந்த இஷ்யூ வந்து காவேரினா காவேரியில தண்ணி திறந்து விடுற இந்த விஷயம் மட்டும் சொல்ல, மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்குல்ல. ஸோ அதை தடுத்து நிறுத்தவும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உனக்கும் பாதிப்பு வேணா எனக்கும் பாதிப்பு வேணா, ஏன் சண்டை போட்டுட்டு சமாதானமா போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை விஜய் அவர்களால நடத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்ட ரீதியா உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, காவேரி மேலாண்மை ஆணையம் சொல்லிடுச்சு, எல்லாம் சொல்லிடுச்சு. கர்நாடக அரசு கேட்கல அப்படிங்கிறப்போ வேற வழி இல்லை, என்ன அடிச்சுக்க முடியும், சட்டையை பிடிச்சி என்ன 2 பேரா சண்டை போட்டுக்க முடியும், இல்லை 2 ஸ்டேட்டுக்கு இடையில கலவரத்தையை மூட்ட முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. பேச்சுவார்த்தை தான் நடத்த முடியும். ஸோ விஜய் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை முயற்சி எடுத்தாங்கல்ல, அது உண்மையாலுமே 100% சரியான விஷயம். கர்நாடக அரசு DK சிவகுமார் ஒத்துக்கல, பட் அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரப்போ தானா ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஸோ அப்போ ஒரு சரியான பேச்சுவார்த்தையை நடத்தி இதுக்கு முழுமையா ஒரு நிரந்தர தீர்வை தாவேகா அரசு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு தற்காலிகமா என்ன பண்ண முடியுமோ, என்ன விஷயம் செஞ்சா இப்போதைக்கு தவிச்சிட்டு இருக்க டெல்டா மாவட்ட விவசாயிகளை காப்பாற்ற முடியுமோ, காவேரியில தண்ணீரை கொண்டு வர முடியுமோ அந்த விஷயத்த தாவேகா அரசு உடனடியா முயற்சி பண்ணி, இது சம்பந்தமா தெரிஞ்சவங்க, இதுக்கு முன்னாடி நிறைய ஆபீசர்ஸ்லாம் இதுல வேலை பார்த்துருப்பாங்க, இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். இத்தனை டிஎம்சி திறந்து விடணும், இந்த தேதியில திறந்து விடணும், வறட்சின நாள்ல இவ்வளவு திறந்து விடணும், மழை நாள்ல இவ்வளவு திறந்து விடணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. இது ஏன்னா ஒரு நாள்ல நடக்கிற பிரச்சனை கிடையாது, பல வருஷமா நடந்துட்டு இருக்க விஷயம், பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதுல டிராவல் பண்ண அந்த அதிகாரிகளுக்கு இதை பத்தி நிறைய டீட்டெயில் தெரியும். ஸோ அவங்க கிட்டயும் சஜஷன் கேட்கலாம், என்ன பண்ணலாம், இப்போ உடனடியா எப்படி விவசாயிகளை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தாவேகா அரசு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த காவேரி தண்ணியை நம்பி டெல்டாவில் நிறைய பேர் வந்து தண்ணி வந்துடும் எப்படியா இருந்தாலும் திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் நடவுலாம் செஞ்சுட்டாங்க. ஆனா இப்ப காஞ்சி 2 லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கருகி போகுது, அப்படியே கண்ணு முன்னாடி கருகி போகுது அப்படின்னா அந்த விவசாயியோட மனசு எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மானியம் கொடுக்கறது, இந்த உதவித்தொகை கொடுக்கறதுலாம் இதெல்லாம் அதிகாரிகளை வச்சு முறையா கணக்கிட்டு ஏமாத்தாம 5 ஏக்கர் வச்சிருக்கவன் 10 ஏக்கர் வீணா போயிடுச்சு அப்படின்னு காசு வாங்காம 2 ஏக்கர் வச்சிருக்கவனுக்கு உனக்கு காசே இல்லை அப்படின்னு சொல்லாம முறையான அதிகாரிகளை வச்சு இந்த மானியம் அப்படிங்கிறத கொடுத்து
ஒரு இழப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. அதை இந்த முறை வந்து பணத்தால சரி செய்றோம். அடுத்த முறை இத மாதிரியான பிரச்சனை வராது. தேதி ஆச்சுன்னா டான்னு தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த விவசாயிகளுக்கு குடுத்து, தாவேகா அரசு இந்த ஒரு கடுமையான சிச்சுவேஷன விவசாயிகளுக்கு ஆதரவா நின்னு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூக பிரச்சனையாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.